அமைதியா இருந்தானே உன்னை பார்த்து ஊமையான்னு கேட்பா. நீ பேசினா உன்னை வாயாடின்னு சொல்லுவா. சொல்லத்தான் செய்வா. சொல்லக்கூடாது அவ. ஏன்டி எவ்வளவு நேரம் கதவு தட்டுறேன்? அதான் கதவு திறந்து தானே இருந்துச்சு. வீடியோ இவ்வளவு கலச்சா இருக்கு. உரிமை இருக்கு பேச. டேய் உன்னை குழந்தையில இருந்து சுமந்து விடு. காட்டுனங்க. அவன் எங்க இருப்பான்? பார்க்ல ஏதாவது விளையாடின்னு இருப்பான். நீ ஏன் இப்ப விடுக்கு மாதிரி பேசுற? அதுவும் புள்ளிய போய் கேளு. என்ன நடந்ததோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லாம உண்மையை மட்டும் சொல்லு. என்னடா மார்க் எடுத்து வச்சுக்கிற? 25, 18, 13, 15ன்னு டிசைனிங் ஆர்டர் எடுத்து வச்சுக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிற. உங்க மிஸ் வேற குரூப்ல போட்டு வச்சுக்கிது. உன் கூட படிக்கிற பையன் ஜீவாவோட அம்மா கோயந்தம்மா பார்த்தா என்னடா நினைக்கும்? மாமா மாமா ஒரு நிமிஷம். வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனை இருக்குதுமா. நீ வேற அடி. என்னடா பிரச்சனை உனக்கு? எல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுமா. என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் என்னன்னா, காலைல பாட்டுத்தானல தாடி வச்ச தாத்தா ஒரு மாலையை வாங்க சொன்னார்லம்மா. அந்த மாலை ஒண்டி வாங்கி கொடுத்துட்டேன்னா என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தரும்மா. ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடுவாம்மா. என்ன மாலை? அந்த நடிகை டேரக்டருங்களாம் பொண்ணு வராங்கம்மா. அந்த மாலை தான்மா வாங்கி தரேன். இந்த வாட்டி ஃபெயில் ஆனா அவ்வளோதான். நீ மாலை தானா கொடுங்கண்ணா. தேங்க்யூண்ணா. எப்படி ரிசல்ட் வரட்டும், அப்ப எப்படின்னு சொல்றேன். மாலை வாங்கி கொடு, மார்க் எடுக்கிறோம் நான் சொன்னேன். என்னடா உப்புமா? என்ன உப்புமா? வச்சு அடி வாங்கி சாவி என்கிட்ட. இன்னொரு வாட்டி மாலை வாங்கி கொடு, மூளை வாங்கி கொடு, அது வாங்கி கொடு கேட்ட உன் போட்டி எத்த வேண்டாம். நான் இந்த மாலை கடை இவ்வளவு பூத்து எங்கடா அந்த மாலை? தாங்கப்பா. இந்த மாலையை போட்டால் நல்லது நடக்கும், பணக்கார அவ்வளோன்னு யாரா சொன்னா? கல்ல பாட்டி சேனல்ல தாடி வச்ச தாத்தாவும் அப்புறம் கடையில் கூட சொன்னாங்கப்பா. இந்த மாலை விற்கிறவங்கிட்ட போயிட்டு ஒரு 20 ரூபா கம்மி பண்ணி சொல்லி கேட்டு பாரு. அதை நானே இந்த 20 ரூபாய்க்கு தான் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவோம். அதுவே 20 ரூபாய்க்கு கம்மி பண்ண சொல்லி கேட்குறேன்னு சொல்லுவோம். ஏன் அவன் மாலை விற்கிறவன் தானே, அவனுடைய இவ்வளோ மாலை இருக்கும், அதை வச்சு அவன் பெரிய பணக்காரனால முடியாது. இந்த மாலை கல் வச்சு மோந்திரம், வாஸ்து மீன், இதெல்லாம் மனுஷனோட நம்பிக்கையை வச்சு ஏமாத்துற வியாபாரம். இதெல்லாம் நம்பக்கூடாது. இதெல்லாம் எங்கேருந்து ஜனத்துங்களுக்கு புரிய போகுது? அப்போ அந்த நடிகங்க டேரக்டர்லாம் போட்டுக்கிறாங்க, அது அவங்களாம் இதை போட்டுதானே பெரிய ஆளானதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் போட்டாங்க. உண்மையாக கஷ்டப்பட்டு உழைச்சா யார் வேணாலும் பெரிய ஆளாகலாம். நீயும் கஷ்டப்பட்டு படித்தா கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். இந்த மாலை எவ்வளோ? 350 ரூபா. மாலை மேலே வச்ச நம்பிக்கையை உன் மேலே வை, ஈஸியாக பாஸ் ஆகலாம். சரி வா, ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்.